குட் மார்னிங் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். NUMBERS numbers. IN in numbers. in WORDS words. நம்பர்ஸ் இன் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும்? 15,001லேருந்து 16,000 வரைக்கும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம். ஸ்டோரி ஒரு டாங்கி. டாங்கினா கழுதை. டாங்கிக்கு ஸ்பெல்லிங் என்ன? DONKEY. டாங்கியை பற்றின கதை தான். ஒரு வில்லேஜில் ஒரு மர்ச்சன்ட், அவர் நிறைய சால்ட் இருக்குல்ல, சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு வில்லேஜ்லேருந்து இன்னொரு வில்லேஜில் கொண்டு போய் விற்றுட்டு வருவார். அப்படி விற்றுட்டு வரத்துக்காக அவர் தூக்கிட்டு போகணும்ல, சால்ட் எல்லாத்தையும் இங்கேருந்து ஒரு வில்லேஜ்லேருந்து இன்னொரு வில்லேஜுக்கு தூக்கிட்டு போகணும்ல, அதுக்காக ஒரு டாங்கியை அவர் வளர்த்துட்டு வந்தார். அவர் எப்போவுமே அந்த டாங்கியோட மேலே அந்த சால்ட் பேக்லாம் வச்சு அந்த டாங்கியை பக்கத்து வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வருவார். அப்படி வில்லேஜுக்கு போகிற வழியில் ஒரு லேக் இருக்குது. லேக்கை தாண்டி தான் போகணும். அந்த லேக்கை தாண்டி அதுக்கப்புறம்தான் இன்னொரு வில்லேஜுக்கு போக முடியும். அப்படி தூக்கிட்டு போகும்போது அந்த டாங்கி டெய்லி லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு போகுதில்ல சால்ட் பேகை, அப்படி தூக்கிட்டு போகும்போது அதால் வெயிட்டை தூக்கவே முடியலையாம். அது ஒரு லேக்கை தாண்டும் போது என்ன பண்ணுச்சான், அதால் தூக்க முடியாமல் அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சான். அது உள்ளே விழுகவும் பேக் இருக்குல்ல, பேக்கில் சால்ட்டு தானே இருக்குது, சால்ட் பேக் தண்ணியில் நனைஞ்சிடுச்சு. நனையவும் என்னாகும், சால்ட் வாட்டரில் டிசால்வ் ஆகும்ல, டிசால்வ் ஆகும்னா தண்ணியில் போட்டோன்னே கரைஞ்சிடும். அதை டிசால்வ்னு சொல்லுவாங்க. வாட்டரில் சால்ட்டு டிசால்வ் ஆகிடுமா, டிசால்வ் ஆனனால அதுக்கு வெயிட் குறைஞ்சிடும். இப்போ சால்ட் நிறைய நம்ம தூக்கிட்டு போகிறோன்னா அதை தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா என்னாகும், சால்ட் கம்மியாயிடுமா, கரைஞ்சி போயிடுமா. அது அது மாதிரி கரைஞ்சி போனனால அதுக்கு பேக்கோட வெயிட் கம்மியாயிடுச்சு. அந்த டாங்கி அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிச்சு. நம்ம தண்ணிக்குள்ளே விழுந்து எந்திரிச்சனால அந்த பேக்கோட வெயிட்டு குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த டாங்கிக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. அது அப்படியே போயிடுச்சு. அடுத்த நாள் அதே மாதிரியே அங்கேருந்து வரும்போது லேக்கை தாண்டும் போது லேக்கில் வேணும்னே ஸ்லிப்பாகி கீழே விழுகிற மாதிரி அந்த லேக்குக்குள்ளே உள்ளே உளுந்து அந்த சால்ட் டிசால்வ் ஆகுது. இதே பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மர்ச்சன்ட் இருக்கார்ல, அவர் டெய்லி என்ன சால்ட் கம்மியாகிட்டே இருக்குன்னு பார்த்தாரு. அப்படி அடுத்த நாள் அந்த டாங்கி கரெக்டாக அந்த லேக்கில் விழுகவும் அவர் ஒரு நாள் என்ன இந்த டாங்கி டெய்லி லேக்கில் விழுகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, அடுத்த நாள் டாங்கி வேணும்னே ஸ்லிப்பாகி கீழே விழுகிற மாதிரி ஆக்ட் பண்ணதை அந்த மர்ச்சன்ட் பார்த்துட்டாரு. பார்க்கவும் அடுத்த நாள் என்ன பண்ணார்னா, அந்த டாங்கியோட பேக்கில் ஃபுல்லாக காட்டன் வச்சுட்டாரு. நீங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுவீங்களா, காட்டன் ட்ரெஸ்ஸஸ், அது ட்ரெஸ் ஆகிறதுக்கு முன்னாடி காட்டன் நிறையா இருக்கும். நம்மளோட இதில் டாக்டர்ஸ் கிட்டீங்களாம் போனீங்கன்னா காட்டன் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பேக்கில் ஃபுல்லாக அந்த காட்டனை போட்டு ஃபில் பண்ணிட்டார். ஃபில் பண்ணி அதை அந்த டாங்கியோட முதுகில் வச்சு கூட்டிகிட்டு போனார். அப்படி தூக்கிட்டு போகும்போது அதே மாதிரியே அன்னைக்கும் அந்த டாங்கி என்ன பண்ணுச்சுன்னா, அந்த தண்ணிக்குள்ளே ஸ்லிப்பாகி கீழே விழுகிற மாதிரி ஆக்ட் பண்ணி ஸ்லிப்பாகி மறுபடியும் கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்தால் அதால் எந்திரிக்கவே முடியல. காட்டன் தண்ணியை அப்சார்ப் பண்ணிக்கும், தண்ணியை இழுத்து உள்ளே வச்சுக்கும், அது தண்ணியில் கரையாது. அதனால வெயிட் அதிகமாகிடுச்சு. உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் அம்மா வாஷ் பண்ணாங்கனாக்க அந்த ட்ரெஸ் வெயிட் அதிகமாகிடும். நீங்கள் காஞ்ச ட்ரெஸ்ஸை விட தண்ணியில் அம்மா துவைச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு வெயிட்டாக இருக்கும். அது மாதிரி அந்த காட்டன் நல்லா வெயிட்டானனால அந்த டாங்கியால் அங்கேருந்து எந்திரிக்கவே முடியலையாம்.
அப்போ தான் அந்த டாங்கிக்கு புரிஞ்சுதான் இவ்வளோ நாள் நம்ம வந்து அவரை ஏமாத்திட்டு இருந்தோம், அவர் கண்டுபிடிச்சிட்டாரு மர்ச்சன்ட்டு, நம்ம இனிமேல் யாரையும் ஏமாற்றக்கூடாது, அதனால வந்து நிறைய சால்ட் வந்து வீணாயிருக்குல்ல, அது வந்து அப்போ தான் அந்த டாங்கிக்கு புரிஞ்சுதான் இனிமேல் நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி. நம்மளும் யாரையும் ஏமாற்றக்கூடாது. ஓகேவா? இப்போ லெசனுக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒன்ஸ் பிளேஸில் 9, டென்ஸ் பிளேஸில் 2, 100 பிளேஸில் 1, 1000 பிளேஸில் 5, 10,000 பிளேஸில் 1. அப்போ எப்படி எழுதணும்? ஸ்டார்டிங்லேருந்து எழுதணும். 15,129. ஸ்பெல்லிங் பார்க்கலாமா? FIFTEEN 15. THOUS thous AND and thousand 15,000 ONE 1 15,001 HUND HUND RED red 100 15,100 AND and TWENTY 20 15,120 NINE 9 15,129. செகண்ட் கொஷின் பாருங்க. ஒன்ஸ் பிளேஸில் 7, டென்ஸ் பிளேஸில் 3, 100 பிளேஸில் 2, 1000 பிளேஸில் 5, 10,000 பிளேஸில் 1. இப்போது 15,237. ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ் எழுதுறதுக்கு முன்னாடி அண்ட் போட்டு எழுதணும், மறந்துடக்கூடாது. ஓகேவா? இப்போ ஸ்பெல்லிங் பார்க்கலாமா? FIFTEEN 15 THOUS thous AND and thousand 15,000 TWO 2 15,002 HUND HUND RED red 100 15,200 AND and THIRTY 30 15,230 SEVEN 7 15,237. தேர்ட் கொஷின் பாருங்க. ஒன்ஸ் பிளேஸில் 6, டென்ஸ் பிளேஸில் 7, 100 பிளேஸில் 3, 1000 பிளேஸில் 5, 10,000 பிளேஸில் 1. அப்போது 15,376. ஸ்பெல்லிங் பார்க்கலாமா? FIFTEEN 15 THOUS thous AND and thousand 15,000 THREE 3 15,003 HUND HUND RED red 100 15,300 AND and SEVENTY 70
15,370. SIX 6 15,376. நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? பாருங்க, உங்களுக்கு இது என்ன அனிமல்னு தெரியுமா? டால்ஃபின்ஸ். ஸ்பெல்லிங் பாருங்க, DOLPHINS டால்ஃபின்ஸ். டால்ஃபின்ஸ் SLEEP sleep. WITH with ONE 1 EYE I OPEN open. Dolphins sleep with one eye open. நீங்களாம் வந்து தூங்கும்போது ரெண்டு கண்ணையும் மூடி கண்ணை மூடி தானே தூங்குவீங்க, ரெண்டு ஐயும் க்ளோஸ் பண்ணி தூங்குவீங்களா? ஆனால் டால்ஃபின் வந்து தூங்கும்போது ஒரு ஐ வந்து க்ளோஸ் பண்ணிக்கும், ஒரு ஐ வந்து ஓப்பனில் தான் இருக்குமா. அது தூங்கும்போது ரெண்டு ஐஸும் க்ளோஸ் பண்ணிட்டு தூங்காதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போர்ஷனுக்குள்ளே போகலாமா? ஃபோர்த் கொஷனில் ஒன்ஸ் பிளேஸில் 3, டென்ஸ் பிளேஸில் 5, 100 பிளேஸில் 4, 1000 பிளேஸில் 5, 10,000 பிளேஸில் 1. அப்போது 15,453. ஸ்பெல்லிங் பார்க்கலாமா? FIFTEEN 15. THOUS thous AND and thousand. 15,000 FOUR 4. 15,004. 4 எந்த பிளேஸில் இருக்குது? 100 பிளேஸில் இருக்குது. ஸ்பெல்லிங் பாருங்கள், 100க்கு HUND HUND RED red 100. 15,400 AND and FIFTY 50. 15,450. ஒன்ஸ் பிளேஸில் 3 இருக்குது, அப்போது 3 எழுதணும். 3க்கு ஸ்பெல்லிங் பாருங்கள், THREE 3. 15,453. ஃபிஃப்த் கொஷின் பார்க்கலாமா? ஃபிஃப்த் கொஷனில் ஒன்ஸ் பிளேஸில் 2, டென்ஸ் பிளேஸில் 9, 100 பிளேஸில் 5, 1000 பிளேஸில் 5, 10,000 பிளேஸில் 1. அப்போது 15,592. ஸ்பெல்லிங் பாருங்கள், FIFTEEN 15. THOUS thous AND and thousand. 15,000 FIVE 5. 15,005. HUND HUND RED red 100. 15,500 AND and 15,500 and NINETY 90. 15,590 TWO
15,592. Sixth question பார்க்கலாமா? Sixth questionல ones placeல 7, tens placeல 4, 100 placeல 6, 1000 placeல 5, 10,000 placeல 1. அப்போ 15,647. ஸ்பெல்லிங் பாருங்க. FIFTEEN 15. THOUS thous AND and thousand. 15,000 SIX 6. 15,006. HUND hund. RED red 100. 15,600 AND and 15,600 and FORTY 40. 15,640 SEVEN 7. 15,647. 40க்கு 50க்குலாம் ஸ்பெல்லிங், 20க்குலாம் ஸ்பெல்லிங் நல்லா படிக்கணும். நீங்கள் 40 எழுதும் போது FOUR போட்டுறக்கூடாது, FORTY, அதுதான் கரெக்ட் ஸ்பெல்லிங். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம போர்ஷனுக்குள்ளே போகலாம். இந்த பேர்ட் உங்களுக்கு தெரியுமா? இந்த பேர்ட் ஆஸ்ட்ரிச். ஸ்பெல்லிங் பாருங்க. OST ஆஸ்ட், RICH ரிச், ஆஸ்ட்ரிச். இந்த பேர்டு தான் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுவோம். அதோட லெக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்க்கலாமா இந்த பேர்ட் பற்றி? WORLDS வேர்ல்ஸ், LARGEST largest வேர்ல்ஸ், largest BIRD பேர்ட். வேர்ல்ட்லேயே பெரிய பேர்ட் ஆஸ்ட்ரிச் தான். ஆனால் இந்த பேர்டால் ஃப்ளை பண்ணவே முடியாது. பேர்ட் தான், ஆனால் ஃப்ளை பண்ணாது. வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் பேர்ட் ஆஸ்ட்ரிச். செகண்ட் பார்க்கலாமா? OSTRICHES ஆஸ்ட்ரிச்சஸ். ஆஸ்ட்ரிச்சஸ்னா ஒரு ஆஸ்ட்ரிச்னா சிங்குலரில் எழுதும் போது ஆஸ்ட்ரிச்னு எழுதலாம். அதுவே எல்லா ஆஸ்ட்ரிச்சையும் சேர்த்து சொல்லும் போது ஆஸ்ட்ரிச்சஸ் ப்ளூரல் ஃபார்ம் வருதா இங்கே? அப்போ ஆஸ்ட்ரிச்சஸ்னு சொல்லணும். ஆஸ்ட்ரிச்சஸ் HAVE have. Ostriches have 3 STOMACHS stomachs. Ostriches have 3 stomachs. நமக்கு ஒரு ஸ்டொமக் இருக்கா? அது மாதிரி ஆஸ்ட்ரிச்சுக்கு 3 ஸ்டொமக் இருக்கான். அதனால தான் ஸ்டொமக்ஸ்னு போட்டிருக்கோங்க. சிங்குலரில் எழுதும் போது ஸ்டொமக், ப்ளூரலில் வரும்போது ஸ்டொமக்ஸ். ஓகேவா? அப்போது தேர்ட் பாருங்கள். ONE 1, OSTRICH ostrich, one ostrich. EGG egg, one ostrich egg. IS is EQUIBALENT equivalent. One ostrich egg is equivalent to
24 HENS hens EGGS eggs. One ostrich egg is equivalent to 24 hens eggs. ஒரு ஆஸ்ட்ரிச்சோட எக் சைஸ் இருக்குல்ல, ஒரு எக்கோட சைஸ் வந்து ஹென் இருக்குல்ல, ஹென்னா என்ன கோழி, ஹென்னோட 24 எக்ஸையும் ஜாயின் பண்ணி வச்சோன்னு வைங்களேன், எவ்வளோ பெருசு வரும், அந்த சைஸ் தான் ஆஸ்ட்ரிச்சோட எக் சைஸ் தான். ஒரு எக்கோட சைஸ் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆஸ்ட்ரிச்சை பற்றி தெரிஞ்சாச்சா? ஆஸ்ட்ரிச் மறுபடியும் பாருங்கள், ஸ்பெல்லிங் OST ஆஸ்ட் RICH ஆஸ்ட்ரிச். இது வேர்ல்ட்லேயே பிக்கஸ்ட் பேர்ட் வந்து ஆஸ்ட்ரிச் தான். 3 ஸ்டமக்ஸ் இருக்குது. ஒரு எக் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும்னு பார்த்தோம். ஓகேவா? செவன்த் கொஷின் பாருங்கள். ஒன்ஸ் பிளேஸில் 4 இருக்குது, டென்ஸ் பிளேஸில் 7 இருக்குது, 100 பிளேஸில் 7, 1000 பிளேஸில் 5, 10,000 பிளேஸில் 1. இப்போது 15,774. ஸ்பெல்லிங் பாருங்கள், FIFTEEN 15, THOUS thous, AND and thousand 15,000, SEVEN 7 15,007, HUND hund, RED red 100 15,700, AND and 15,700 and SEVENTY 70, FOUR 4 15,774. எய்த் கொஷின் பாருங்கள். ஒன்ஸ் பிளேஸில் 9, டென்ஸ் பிளேஸில் 9, 100 பிளேஸில் 8, 1000 பிளேஸில் 5, 10,000 பிளேஸில் 1. 15,899. FIFTEEN 15, THOUS thous, AND and thousand 15,000, EIGHT 8 15,008, HUND hund, RED red 100 15,800, AND and NINETY 90 15,890, NINE 9 15,899. லாஸ்ட் கொஷின் பாருங்கள். 9th கொஷின். ஒன்ஸ் பிளேஸில் 1, டென்ஸ் பிளேஸில் 6, 100 பிளேஸில் 9, 1000 பிளேஸில் 5, 10,000 பிளேஸில் 1. அப்போது 15,961. ஸ்பெல்லிங் பார்க்கலாமா? FIFTEEN 15, THOUS thous, AND and thousand 15,000, NINE 9 15,009, HUND hund,
RED red 100 15,900 AND and 15,900 and SIXTY 60 15,960 ONE 1 15,961 நம்ம 70 90 60 இது எல்லாத்துக்கும் 7 எழுதி கடைசியில் TY போடுவீங்களா, அதே மாதிரி 80க்கு எழுதுகிறோன்னு சொல்லி EIGHT எழுதிட்டு மறுபடியும் TY போட்டுறக்கூடாது. அதுக்கு ஒரே ஒரு TY தான் வரும். EIGHTY தான் வரும். 2 T டபுள் T போடக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சேயிங்ஸ். யார் சொன்னது இந்த வேர்ட்ஸ்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் சார் சொன்னது. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா? NEVER நெவர், STOP ஸ்டாப் நெவர் ஸ்டாப், LEARNING learning never stop learning, BECAUSE because, LIFE life, NEVER never, STOPS stops, TEACHING teaching never stop learning because life never stop